வாவ், ஃபேபுலஸ். இப்போதான் நீ என்னோட சுதா. அப்படின்னா அப்படின்னா இவ்வளவு நாள் மத்தவங்களுக்காக நீ இருந்தல்ல. What happened? எனக்கு என்னவோ மத்தவங்க மாதிரி அவங்க தோணல அர்ஜுன். அதுக்குள்ள ஃபீல் ஆயிட்ட? இல்ல. எனிவேஸ், கம் ஆன் டெல் மீ. உன் பர்த்டேக்கு என்ன gift வேணும் என் டார்லிங்க்கு? நத்திங். நீ இருக்கல, அதுவே எனக்கு போதும். நோ நோ, உன்னை அவ்வளவு ரேஸ்ல விட்டுற முடியுமா? இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா உனக்காக தான் டைம் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஐயோ டேய் குட்ட பலூனை பார்த்து ஊதுறா. அதை எப்படி கொடு. சந்திரனே கேக்கு. கேக்குறேன். கேக்கு. டேய் கேக்குற சொல்றா. சந்திரனா பர்த்டே கேக்கு. ஓ இந்த இத புடி. புடிடா டேய். கிட்ட வா. இது கேக்கு. இது ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டிய ராஜுவோட சூட். இது ஸ்காட்ச். டேய் ராஜு இங்க வா. அண்ணே நான் அப்புறம் சாப்பிடுறேன், இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ அதுக்காக இல்லடா. அது சரி, நீ கட்டிக்க போற பொண்ணுக்காக நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அது சரி, வேற வேலை கிடைச்சா இங்க இருந்து நான் எப்பவோ போயிருப்பேன். ராஜு காலையில இருந்து நானும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் இப்படி டல்லாவே இருக்க? எனக்கு மனசு சரியில்லை. சரிதான், கை கட்டியும் வாய் கட்டாத கதையா போச்சு. கடவுளே எங்கெங்கயோ இடி விழுது, அது இவன் தலையில விழுந்தா நல்லா இருக்குமே. ராஜு நீ போய் சூட்டை போட்டுக்கிட்டு வா, எனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் பாக்குறேன். சூட்டா எதுக்கு? ஐயோ எதுக்குன்னு கேக்குறா பாரு. டேய் சுதாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண உனக்காக சூட் வாங்கி வச்சிருக்க, போட்டுட்டு வாடா. நீங்க என்னப்பா புரியாம பேசுறீங்க? எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. அப்ப இது பிடிச்சிருக்கான்னு பாரு. டேய் இன்னைக்கு நடக்க போறது வெறும் பர்த்டே பார்ட்டி மட்டும் இல்ல, சுதாவை உனக்கு நிச்சயம் பண்ணி வரவங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துற நிச்சயதார்த்த விழாவும் இன்னைக்கு நடக்க போகுது. டேய் ராஜு, உங்க ரெண்டு பேர் தோல் மேலையும் நான் இப்படி கைய போட்டுக்கிட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையும் நான் உங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். மீட் மை சன் ராஜு சந்திரன் and his lover சுதா பிள்ளை. இவங்க ரெண்டு பேரோட லவ்வுக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. அதாவது இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் நடத்தி வைக்க போறேங்கிற தீர்மானத்தை நான் இப்ப உங்க எல்லார் முன்னாடியும் தெரிவிச்சுக்கிறேன். கரெக்ட். சந்திரன் என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்காட்ச் என் கையில கொடுத்து நீ அதை ஓபன் பண்ணி 3 கிளாஸ்லயும் ஊத்த ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் சோடா எடுத்து அப்படி ஓபன் பண்ணி அதுல கொஞ்சம் நிறுத்தம் சொல்றல சோடா ஊத்திட்டேன். அந்த 3 கிளாஸையும் எடுத்து இங்க பாரு, இங்க பாரு, அப்படி வலிச்சு குடிச்சிருவேன். வலிச்சு குடிச்சிட்டு உன்னை கட்டி பிடிச்சிட்டு ராஜு அவனுக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? தெரிஞ்சுக்காம என்னங்க பண்றீங்க? போங்க, குமார் என்ன வருத்தப்பட போறாரு. எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்ல. போங்க சந்திரனா, அவன் மனசுல என்னமோ இருக்கு. ராஜு, ஒரு அப்பாவா நான் உங்களுக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்திருக்கேன். ஆனா என் பசங்க கிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், பாசத்தையும் பண்பையும் தான். என் பையன் பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லு, என்ன நடந்தது? அப்பா, உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நான் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தேன். இதுக்கு மேல முடியாது. சுதாவுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்கா, மிஸ்டர் அர்ஜுன் குமார். அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அதுல உன்னோட ரோல்? வெல்விஷர். கொஞ்ச காலமா பிரிஞ்சிருந்த அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு வந்த தூதுவன். பேஷ், நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு நாடகம் தானா? எங்களை சந்தோஷப்படுத்திட்டு நீ மட்டும் வேதனையில மூழ்கி இருக்க. என்கிட்ட ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிருக்கலாம்ல. அவளை விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பாடா. உங்க அப்பா நான் சொல்றேன்.